குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சின்ன வயசுல நம்ம பாட்டியம்மா கையில இருந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்ட கொழுக்கட்டை தான் இன்னையோட ஸ்பெஷல். அரிசி மாவு, தேங்காய் துருவல், வெல்லம், ஏலக்காய், உப்பு. அரிசி மாவு கூட கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மிதமான சூட்ல கொஞ்சம் வெந்நீர் எடுத்துருக்கிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி மாவு நல்லா சாஃப்டா பசங்க எடுத்துக்கோங்க. இனி ஒரு பேன்ல வெல்லம், கொஞ்சமா தண்ணி, அது கூட ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்சளவு சால்ட் ஆட் பண்ணி நல்ல பாகு காய்ச்சிக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் துருவலை ஆட் பண்ணி இந்த தேங்காய் துருவல் அந்த பாகுல நல்லா வெந்து வரணும். இந்த மாதிரி திக்கா வந்ததுக்கு அப்புறமா அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி இறக்கி வச்சிருங்க. ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற மாவை உள்ளங்கையில எடுத்து வச்சு கையால நல்லா ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா தட்டிடுங்க. தேங்காய் மிக்சரை சென்டர்ல வச்சு மாவை ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கவர் பண்ணும்போதே உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வராது. நம்ம கையால் தான் நம்ம ஷேப் பண்ணிக்கணும். ஸோ ஜென்டலாக நல்லா ரவுண்டாக ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் மிக்சர் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் மாவில் வைக்கணும். வாழையில வச்சு இப்படி ஸ்டீம் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா மனமாக இருக்கும். சுவையான, மனமான, நல்ல ஜூஸியான கொழுக்கட்டை ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் காட் பிளஸ் யூ ஆல்.